Pridhu's Kids Zone. ஒரு காலத்தில் ஒரு பெரிய நகரத்தில் செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகச் செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். தன் செல்வத்தை பற்றி அவர் எப்பொழுதும் தனது நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்தார். தொலைதூர நகரத்தில் படித்து வரும் அவரது மகன் விடுமுறைக்காக வீட்டிற்கு திரும்பி வந்தான். அவன் செல்வத்தின் மீது நாட்டமில்லாமல் இருந்தான். அதனால் அந்த செல்வந்தர் தனது மகனுக்கு தாம் எவ்வளவு பெரிய செல்வந்தர் என்று புரிய வைக்க எண்ணினார். அது மட்டுமல்லாமல் தனது வாழ்க்கை முறை மிகுந்த செல்வ செழிப்பானது என்பதையும் ஏழை மக்கள் மிகவும் துன்பப்படுகின்றனர் என்பதையும் மகன் உணர வேண்டும் என்று அந்த பணக்காரர் விரும்பினார். ஏழை மக்களின் வாழ்க்கையை அவனுக்கு காட்டுவதற்காக முழு நகரத்தையும் ஒரு நாள் சுற்றி பார்க்கும் திட்டத்தை அவர் அமைத்தார். தந்தையும் மகனும் ஒரு ரதத்தில் ஏறி முழு நகரத்தையும் சுற்றி பார்த்தார்கள். 2 நாட்கள் கழித்து அவர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்தார்கள். ஏழை மக்கள் பணக்காரரை மரியாதையுடன் நடத்துவதை பார்த்ததும், வசதிகள் இல்லாததால் அவர்கள் அனுபவிக்கும் துன்பங்களை நேரில் கண்டதும், தனது மகன் மிகவும் அமைதியாக இருந்ததை பார்த்து தந்தை மகிழ்ச்சி அடைந்தார். பணக்காரர் தனது மகனை நோக்கி, "மகனே, இந்த பயணம் எப்படி இருந்தது? நீ அதை ரசித்தாயா?" என்று கேட்டார். "ஆமப்பா, உங்களுடன் சென்ற இந்த பயணத்தை நான் மிகவும் ரசித்தேன்" என்று மகன் பதிலளித்தான். "இப்போது ஏழை மக்கள் எவ்வாறு துன்பப்படுகிறார்கள், அவர்கள் உண்மையில் எவ்வாறு வாழ்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா?" என்று தந்தை கூறினார். "இல்லை அப்பா" என்று மகன் பதிலளித்தான். "மேலும் நம்மிடம் 2 நாய்கள்தான் இருக்கின்றன. அவர்களிடம் 10 நாய்கள் இருக்கின்றன. நமது தோட்டத்தில் ஒரு பெரிய நீச்சல் குளம் இருக்கிறது. ஆனால் அவர்களிடம் முடிவே இல்லாத மிகப்பெரிய ஆறு இருக்கிறது. நம்மிடம் பல நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடம்பரமான விலை உயர்ந்த விளக்குகள் இருக்கின்றன. ஆனால் அவர்களுக்கோ இரவுகளை ஒளிரச் செய்ய எண்ணற்ற நட்சத்திரங்கள் உள்ளன. நமக்கு சிறிய நிலப்பகுதியில் ஒரு வீடு இருக்கிறது. ஆனால் அவர்களிடம் கண்ணுக்கு தெரியும் எல்லையை தாண்டி விரிந்த அளவில்லா வயல்கள் இருக்கின்றன. உயரமான வலுவான சுவர்கள் நம்மை காக்கின்றன. ஆனால் அவர்கள் ஒருவருடன் ஒருவர் பாசத்துடன் இணைந்து தங்கள் உறவினராலும் சக மனிதர்களாலும் சூழப்பட்டு வாழ்கிறார்கள். நாம் அவர்களிடமிருந்து உணவை வாங்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அவர்கள் தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே பயிரிட்டு வளர்க்கும் அளவுக்கு மிகவும் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள்" என்று கூறினான். மகனின் வார்த்தைகளை கேட்டதும் அந்த பணக்கார தந்தை அதிர்ச்சியடைந்து பேச முடியாமல் நின்றார். இறுதியாக, "அப்பா, யார் உண்மையில் செல்வந்தர், யார் ஏழை என்பதை எனக்கு காட்டியதற்கு மிக்க நன்றி. நாம் உண்மையில் எவ்வளவு ஏழைகளாக இருக்கிறோம் என்பதை புரிய வைத்ததற்கும் நன்றி" என்று கூறினான். நண்பர்களே, உண்மையான செல்வம் பணத்தாலும் சொத்துக்களாலும் அளவிடப்படுவது அல்ல. நல்ல நட்பிலும் கருணையுள்ள உறவுகளிலும் தான் உண்மையான செல்வம் உருவாகிறது. Like and subscribe for more videos.